ஓடி விளையாடு தாத்தா, நீங்கள் ஓய்ந்திருக்கலாகாது தாத்தா. இது பாரதியாருடைய ஓடி விளையாடு பாப்பா பாட்டு உங்களுக்கு தெரியும். குழந்தை ஒரு முறை விழுவதற்காக ஒவ்வொரு முறை விழும்போதும் அது எழுவதற்கு என்பதற்கு இரண்டு தாத்தா கீழே விழுந்தாலும் தாங்கள் மீண்டும் ஓடி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக விழுவது அல்ல, விழுந்தாலும் எழுந்து ஓட வேண்டும் என்று அந்த இரண்டு தாத்தாக்கள் ஓடினார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிறந்த பாராட்டுகள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். உங்களுடைய குடும்பங்கள் தான் பல்கலைக்கழகம். பல கலைகளை இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இடம் பள்ளியை விட கல்லூரியை விட குடும்பங்கள் மட்டுமே. குடும்பங்களில் தாத்தா பாட்டிகளினுடைய உங்களுடைய அன்றாட நடைமுறை, உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தீர்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர்களோ அதை தான் உங்களுடைய பேர குழந்தைகளும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வார்கள். எதிர்காலத்தில் உங்களைப் போல வருவார்கள். ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய ஒரு ஆணிவேர் தாத்தா பாட்டிகள் மட்டுமே. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை சற்று திரும்பி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீர்கள், இன்று இருக்கக்கூடிய நிலை என்ன. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்று உலகம் மாறிக்கொண்டு வருகிறது, காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. இருந்தாலும் அந்த தாத்தா பாட்டி நம்முடைய மகன், நம்முடைய பேர குழந்தைகள் என்ற உறவில் எத்தனை காலங்கள் வந்தாலும் அதில் மாற்றம் கிடையாது, மாறப்போவது இல்லை. எனவே இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு ஹீரோ ஹீரோயின், ஒரு சிறந்த கதாநாயகன் கதாநாயகி என்றால் இந்த தாத்தா பாட்டிகள் மட்டுமே ஒரு சிறந்த ஹீரோ ஹீரோயினாக இருக்க முடியும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமே இந்த உங்களுடைய மகன் மகளுக்கும் அவர்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பேர குழந்தைகளுக்கும் உங்கள் வாழ்க்கை மட்டுமே ஒரு சிறந்த பாடமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே அன்புள்ள தாத்தா பாட்டிகளை, நீங்கள் தாத்தாவாக பாட்டியாக இல்லாமல் நீங்களும் உங்களுடைய பேர குழந்தைகள் போல ஒரு குழந்தையாக உங்களுடைய வாழ்க்கையை எண்ணி தொடர்ந்து உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். பல தடைகள், பல கவலைகள், பல இன்னல்கள், பல இடையூறுகள் வந்தாலும் இந்த பூமி ஒரு பொழுதும் ஓய்வெடுப்பதில்லை. கடந்த காலங்கள் நமக்காக காத்திருப்பதில்லை. எனவே உங்களுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வையுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கையாக, ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக உங்களுடைய பேர குழந்தைகளும் நிச்சயமாக சாதிப்பார்கள். அதை சாதிப்பதற்கு இந்த பள்ளியில் இடம் உள்ளது. கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும் என்று கூறிக்கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.